காணங்காத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சு மாமா சமைச்சு வச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். காணங்காத்த மீன் இன்னைக்கு நான் வாங்கியிருக்கோம். இது நல்ல மசாலா போட்டு சும்மா எண்ணெயில் மொறுன்னு வறுத்து சாப்பாடோட வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இப்போ தண்ணியில் போட்டு இந்த பிளாக் கலரில் நல்லா போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் எல்லாத்தையும் அலசி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம காணங்காத்த மீனை அலசியாச்சு. இப்போ 2 கீரல் அதில் போட்டோம்னா மசாலா நல்லா உள்ளே ஏறும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு மிளகாத்தூள் மசாலா எதுவுமே நான் போட மாட்டேன் பார்த்துக்கோங்க. சிம்பிளாக உப்பு மிளகாத்தூள் மட்டும்தான், அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி போட்டு நம்ம இப்போ வறுத்து எடுக்க போகிறோம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே இப்படி கீரல் போட்டாச்சு. இப்போ மசாலா பரட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள் இவ்வளோ அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் நான் போடுவேன், எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ண மாட்டேன். இவ்வளோ தான். கொஞ்சம் ஒரு ரெண்டு கலக்கிட்டு அப்படியே நம்ம கழுவி வெட்டி இருக்கிற மீன் அப்படி போட்டு ஒரு 2 பரட்டினா ரெடி ஆகிடும். இதில் இருக்கிற தண்ணியே வந்து அது நல்லா ஒட்டின்னு போயிடும். அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது. அவ்வளோதான், இப்படி போட்டு விட்டுட்டோம்னா அது நல்ல மசாலா சேர்த்து அவ்வளோதான். நம்ம மசாலா போட்ட மீன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே இதை பொரிச்சு எடுக்கலாம். நல்லா ஊறி இருக்க மீனை அப்படியே நம்ம நல்ல எண்ணெய் காய வச்சு அதில் நல்லா பெருசாக இருக்கிறதுனால அந்த தவா ஃபுல்லாக 2 மீனே சரியாயிடுது. நல்லா சேர்த்துக்கலாம். இது அப்படியே பாருங்கள் வெந்திருக்கு, தூக்கி போட்டுக்கலாம். நம்ம காணங்காத்த ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம கருவேப்பிலை தூவி ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம எடுத்துடலாம். அந்த கருவேப்பிலை போட்டு எடுக்கும்போது அந்த வாசனை சும்மா தூக்கலாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். கருவேப்பிலையோட நல்லா ஒட்டின்னு சூப்பராக இருக்குது. நம்ம காணங்காத்த மீனை வந்து மசாலாலாம் போட்டு எண்ணெயில் சும்மா சூப்பராக மொறுன்னு வச்சு ரெடி ஆகிடுச்சு. தொட்டுக்க வெங்காயத்தோடு சும்மா சாப்பிட்டு பார்த்தா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.